வெல்கம் த கிரீன் டிசைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸஸோடைய பேசிக் ஸ்டிச்சஸை பார்க்கலாம் வாங்க. சில்க் த்ரெட்டு இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆரி ஒர்க்கில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் இதுதான். இது சரி த்ரெட்டு ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற இது இன்னொரு த்ரெட்டு. இதுவும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஆரி நீடில் எடுத்திருக்கேன். என்னோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.6. நம்ம பேசிக் ஒர்க் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே வந்து சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி எண்டில் ஒரு நாட் ஒன்று போட்டுப்போம். நம்ம நார்மலாக போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு லூப் மாதிரி நம்ம எடுக்கணும். இதை வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே வச்சு நீடில் வச்சு மேலே எடுக்கணும். இன்னும் ஆரி நீடில் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டிப் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக டிப் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை அப்படியே மெதுவாக எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி லூப் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். காட்டுறேன். இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும். இதை இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சுற்றி நீங்கள் அப்படியே இந்த மாதிரி திரும்பவும் கிடைக்கும். நீடில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். நீங்கள் சைடாக எதனா வச்சிங்கன்னா த்ரெட் வந்து வெளியே வராது. இந்த மாதிரி கீழேயும் ஒரு நம்ம சுற்றணும். இந்த நீடிலையும் இந்த மாதிரி சுற்றி வெளியே எடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கீழே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீடலில் நான் த்ரெட்டை ஒரு சுற்றி இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். திரும்பவும் பாருங்கள். நீங்கள் நீடலில் 2 சுற்றிட்டீங்க. இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா நம்ம நீடல் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு சுற்றி அழகாக இப்படி மாதிரி எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆரியோட பேசிக் ஸ்டிச்சு, அதாவது ஸ்டெயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு போக போக நம்ம ஆரி கிளாஸஸில் எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம கற்றுக்க முடியும். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் போடும்போது கொஞ்சம் லாங்காக போடுங்க. அப்புறமா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக செயின் போட்டு பழகுங்க. பாருங்கள், நான் சின்னதாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நாட் போடுறேன். நாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்து நம்ம இன்னொன்று அதே மாதிரி லூப் இந்த மாதிரி நீடில் இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம நாட் போட ஒரு முடிச்சு மாதிரி விடும். ஃபஸ்ட்டு வெளியே அந்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம நீட்டாக வந்துடும் நாட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கார்னரில் நம்ம வந்து எப்படி டர்ன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள். இப்போ இந்த டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு செயின் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு
நெக்ஸ்ட்டு அது லாக் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா நூல் வந்து கொஞ்சம் விலகிடும். நான் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டர்னிங் பாருங்கள். நம்ம பெருசாக இந்த த்ரெட்டை எடுத்து போட்டோன்னா இந்த மாதிரி த்ரெட்டு விலகும், நம்ம ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா சின்னதாக போட்டு பழகணும். சின்ன செயின் ஸ்டிச் மாதிரி போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், திரும்ப இந்த டர்னிங் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் டர்ன் பண்ணி சின்னதாக அந்த மாதிரி போடணும். அது மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கேப் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக ஸ்டெயின் போடுற மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி நம்ம பாக்ஸை நான் போட்டுகிட்டே வரேன். இந்த எண்டு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நாட் போடணும். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது 2 விதமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒன்று வந்து டர்னிங் பண்ணுறதுக்கும், இந்த எண்டு வந்து நம்ம நாட் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். பாருங்க, நம்ம டர்ன் பண்ணும்போது எப்படி டர்ன் பண்ணுவோம், ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அடுத்தது சின்னதாக ஒரு லாக் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எண்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்து 3 நீடில் அதிலிருந்து எடுத்து இந்த மாதிரி முடிச்ச மாதிரி விடும். இதுதான் நம்ம நாட் போடுறது. இந்த எண்டிங் வந்து டர்ன் பண்ணுறதுக்கும், இந்த எண்டு வந்து நாட் போடுறதுக்கும் இந்த டைப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நான் இதை முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல டர்னிங் வந்து செயின் ஸ்டிச் போட்டு இந்த சைடு லாக் போட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் வெல். தேங்க்யூ.